பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு பிதாவே உங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் போதிக்கிறதற்கு ஏற்றவாறு நாங்கள் கூறி பிதாவே இந்த சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு தந்தீராக நன்றி. பிதாவே உங்களுடைய சித்தமானால் உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் அறிந்து கொண்டு பிதாவே உங்களுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக உதவி செய்யும் பிதாவே. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் பிதாவே இந்த நாளை கூட ஆசீர்வதித்து பிதாவே சோதனையிலிருந்து எங்களை ரட்சித்து காப்பாற்றுவோம் பிதாவே. எல்லா விண்ணப்பத்தையும் குமாரனும் எங்கள் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கேட்கின்றோம் பிதாவே. சரி, இந்த வேலையில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய வகையில் நம்ம பிழைத்திருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தேவனோடும் அவருடைய குமாரனோடும் நம்ம ஐக்கியமாக இருக்கணும். ஐக்கியம்னா, உலகத்தில் போகிறீங்க, விளையாடுறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களோட பங்கு இருக்கு அப்படின்னா அது ஐக்கியம். இங்கே பிதாவோடு குமாரனோடுனா, குமாரன் எதை செய்கிறாரோ அது பிதா காண்பித்தது, பிதா எதை காண்பிக்கிறாரோ அதுதான் மட்டும்தான் குமாரன் செய்கிறார். தாமாய் ஒன்றும் செய்யலை. ரெண்டு பேருக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, அவர் சொன்னது இவர் செய்கிறாரு. செஞ்சது பின்பு என்ன இருக்குது அப்படின்னா, ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியமானது அவருக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவரோடு இருக்கார். என்னோடும் தேவனோடு இவர் இருக்கணும் அப்படின்னா பிதா சொல்வதை நாமும் என்ன செய்யணும்? கேட்கணும், கேட்டு தான் செய்யணும். அது எங்கே தெரியுது, எங்கே இருக்கும் அப்படின்னா, வேத வாக்கியத்தில் தேவனுடைய ஞானத்தை வேத வாக்கியத்தில், தேவனுடைய வார்த்தைகளை வேத வாக்கியத்தில் காண முடியும். இயேசு அவர் பூமியில் இருந்த அந்த வாழ்ந்த நாட்களில் இயேசு எப்படி இருந்தார் அப்படின்னா, எங்கேயும் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண மாட்டார். சுற்றி திரிந்து தேவனுடைய வார்த்தையை எங்கும் திரிந்து போதித்தார்னு தான். யோவான் 8:1 பார்க்குறோம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். ஒலிவ மலைன்னா தெரியுமா? ஒரு மலை, அது ஒலிவ மரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மலை. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். என்ன செய்கிறாரு? தேவனுடைய வார்த்தையை தான் விளங்க காட்டுறாரு. இங்கே யார் இருக்காங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க. அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் களமாக பிடிக்கப்பட்டாள். அது ஒரு பாவம். அந்த ஒரு பாவத்தில் அந்த ஒரு பெண் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா, அந்த இயேசுவின் இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அந்த பெண்ணை. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறதே, நீ என்ன சொல்கிறீர் என்றார். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவை குறித்து விரலினால் தரையிலே எழுதினார். இயேசு என்ன செய்கிறாங்க அந்த நேரத்தில் அப்படின்னா, ஒரு பெண் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. இது எப்படின்னா, மோசையினுடைய ஆகமத்துக்கு விரோதமாக சொல்லும் பொழுது அவன் கள்ளத்தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அந்த காலத்தில் அவனை என்ன செஞ்சிடுவாங்க? புறக்கணிச்சிடுவாங்க. இல்லைன்னா அந்த ஒரு தீர்க்கதரிசி நிறைவேற வரையும், தேவனத்திலேருந்து வந்த அந்த வார்த்தை நிறைவேற வரையும் அவன் என்ன செய்வான்னா இருப்பாங்க. அவங்க கூட தான் இருக்கணும். அந்த நாள் முடிஞ்சிட்டு பின்பு அது நடக்கலை அப்படின்னா இவன் ஃபால்ஸ் டீச்சர், கள்ள தீர்க்கதரிசி, தேவனிடத்திலிருந்து வந்த மனுஷன் இல்லை. இப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இல்லை. சரி, ஏன் அப்படின்னா, இப்போ கள்ள தீர்க்கதரிசிகளும் உங்களுக்குள் இருப்பார்கள். அப்பயும் இருந்தாங்க, இப்பயும் இருப்பாங்க.
சரி, இப்போ என்னன்னா இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசு இடத்தில் கேட்குறாங்க, இந்த சிறியை குறித்து என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கல் எறிஞ்சு கொல்லணும்னு சொல்லியிருக்கே அப்படின்னு. மோசே உன்னோட ஆகமத்திற்கு எதிராக இருந்துச்சுன்னா கல் வேறு திசையில் போயிடும், அதை சிறி மேலே அடிக்க மாட்டாங்க. எப்படி அடிக்க மாட்டாங்க, வேற இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்துடும், அவர் மேலே அடிப்பாங்க. சரி, அதனால் இயேசு சொல்கிறாரு, அவர்களை ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவான் என்று சொல்லி. பாவம் இல்லாத மனுஷன் யாரோ அவன் இந்த சிறி மேலே கல் அடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் குறித்து தரையிலே எழுதினார். சரி, இங்கே பார்க்கும்போது அவங்க யாருமே கிடையாது. இங்கே எல்லாமே மோசையினோட ஆகமத்தில் விசுவாசித்த மனுஷங்க எல்லாம் யூதர்கள். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய போதகர்கள் சொல்லுவாங்க, பரிசெயர்கள், சதிசெயர்கள், அவங்க தான் விசுவாசிச்சுக்கிறாங்க. சரி, அவங்க எப்படி இருக்காங்கன்னா ஆவிக்குரிய வகையில் குருடர்களாக இருக்காங்க. ஆவிக்குரிய வகையில் குருடரா, பூமிக்குரிய வகையில் நான் பார்க்குறேன், இங்கே 2 பேர் இருக்கிறீங்க, 3வது ஒருத்தர் வந்தார்னா நான் பார்ப்பேன். சரி, ஆவிக்குரிய வகையில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் நான் அதை எப்படி பார்க்கணும்? ஆவிக்குரிய மனுஷன் எப்படி பிறக்கிறான், ஆவிக்குரிய பார்வை என்ன, ஆவிக்குரிய பிறப்பு என்ன, இதான் கேள்வி. ஆவிக்குரிய பார்வைனா என்ன, ஆவிக்குரிய பிறப்புனா என்ன? நான் ஞானஸ்தானம் மட்டும் நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா, நான் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாமல், அவர் தான் சிருஷ்டிகர், அவர் 3 காலகட்டத்திலும் ஜீவிச்சிருக்கார், அவர் சிருஷ்டிகர், அவர் ஆதியில் என்னவா இருந்திருக்கார், சிருஷ்டிகராக இருந்திருக்கார் இல்லையா? இப்போ என்னவா இருக்கிறாரு, கர்த்தராக்கப்பட்டார். இயேசு கர்த்தராக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து என்னவானார், கர்த்தராக்கப்பட்டார். நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவர், உயிர்பட்ச அதிகாரம் உள்ளவர், கர்த்தர். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர். சரி, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்து இருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார்கள். யாருமே இல்லை, வார்த்தை சொன்னோன்னே எல்லாரும் போயிட்டாங்க. சரி, இங்கே இயேசு அங்கே இருந்த மனுஷங்க கூட என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் சொன்னேன், புறம்பான அழகு, புறம்பான காரியங்களை விரும்புகிறாங்க. அவங்க புறம்பான காரியங்கள் அழகானது கிடையாது, உள்ளான காரியங்கள் தான் அழகானதுன்னு இயேசு சொல்கிறார். உள்ளான மனுஷனில் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், நாம் அழகுள்ளவர்களாக இருக்கணும். உபாகமம் 18:15, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உண்டு பண்ணு இருக்கிறது எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம். யோவான் ஸ்நானகன் அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய காலகட்டத்தில் இயேசு இருக்கார். இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் எங்கேயும் சுற்றி தெரிந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நல்ல நன்மை செய்திருக்கார். இப்போ ஒரு 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 காரியங்களை பார்க்கும்பொழுது, ஒரு கானா ஊர் கல்யாணம், இங்கே இயேசுவும் சீஷர்களையும் அழைத்திருந்திருக்காங்க, இயேசுவும் அவருடைய சீஷரையும் அழைத்திருக்காங்க. அந்த இடத்துல மரியாள் இருந்திருக்காங்க, அவங்க அம்மா மரியாள் இருந்திருக்காங்க. என்ன செய்யுது, அவங்க அம்மா அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. திராட்சை ரசம்னா குடிக்கக்கூடிய பானம் குறைவுபட்டுச்சு. அந்த அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டோன்னே ஃபுல்லாக தண்ணி, யூதர்கள் முறைமையின்படி அந்த கற்சாடிகளை என்ன செஞ்சாங்க, ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க. கற்சாடிகளை
நிரப்பிட்டாங்க. கற்சாடிகளை நிரப்பினோடனே என்ன ஆயிற்று? அப்போ ஒன்றும் இல்லை, தண்ணி தான். அது மொண்டு ஊற்றுற வரையும் தண்ணியாக தான் இருக்கும். இயேசு அது என்ன செய்கிறாருன்னா ஜபிக்கிறாரு. பரலோகத்தின் தேவன் அதை என்ன செய்கிறாரு அப்படின்னா, முன் இருந்ததை பார்க்கலும் இப்போ இருக்கிறது வந்து என்னவா இருக்குன்னா சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணவாளனை கூப்பிட்டு சொல்கிறார், அப்ரிசியேஷன் பண்ணுறார். சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, நமக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கார். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உண்டு சகோதரிலிருந்து எலும்பு பண்ணுவார். அவர் எழும்பினார். இயேசு கிறிஸ்துவானவர் சகோதரருக்கு மத்தியில் தான் இருந்தார். யூதர்களுக்கு தான் அவர் காணப்பட்டார் பிரதிரட்சமாக. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிடிச்சி கொலை செஞ்சிட்டாங்க. இதே அதிகாரத்துக்கு கீழே பார்க்கலாம் நீங்கள். சரி, இந்த தேவனுடைய வார்த்தை பேசும் பொழுது ஆவிக்குரிய பார்வை உள்ளவர்களாக இருப்பதற்கும் ஆவிக்குரிய பார்வை இல்லாமல் இருப்பதற்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய பார்வை. பூமிக்குரிய பார்வை கிடையாது, பூமிக்குரிய பார்க்க முடியாது. ஆவிக்குரிய பார்வை. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இது இல்லை, 1 கொரிந்தியர் 16:12. சகோதரனாகிய அப்போஸ்தலர் குறித்து எனில் சகோதரர் கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயமாயும் உண்டாயிருக்கும்போது வருவான். இங்கே பவுல் அப்போஸ்தலன் இருக்காரு. இங்கே உலகமானது இருக்கிறது. அந்த உலகத்தில் அவர் தான் ஜீவிக்கிறார் இயேசு. பவுலானவரும் எங்கே இருக்காரு அப்படின்னா உலகத்தில் தான் இருக்கார். இங்கே ஒரு சகோதரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. சகோதரனாகிய அப்போஸ்தலனை குறித்து எனில் சகோதரோடு கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயமும் உண்டாயிருக்கும்போது வருவான். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம்ல, இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ யோசேப்பின் குமாரன், அவர் தச்சன், அப்படி தான் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கார்? கர்த்தராக இருக்கார். இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கார்? கர்த்தர்.
சரி, இயேசு வந்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்ன செஞ்சிட்டாங்க? அவருக்கு பிடித்து கொலை செஞ்சிட்டாங்க, நன்மை செய்தார். அப்புறம் இயேசு உயிர் தெழுந்தார். அப்புறம் இங்கே பாருங்கள், இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தாமாய் வெளிப்படுத்தின விவரமாவது, சீமான் பேதுருவுக்கும் தீத்து எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டினுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலையும் செபதேவின் குமாரனும் அவனுடைய சீஷரிலே வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடைய கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். இந்த ராத்திரியிலே அவர்களை ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். சரி, இங்கே இயேசுவை என்ன செஞ்சாங்கன்னா, பல பாடுகள் படுத்தி சிலுவையில் அரைச்சிட்டாங்க. 3 நாளுக்கு அப்புறம் இயேசு என்ன செஞ்சார்? உயிர் தெழுந்துட்டார், பிதாவின் இடத்தில் போயிட்டார். இப்போது சீஷர்களை எருசலேமில் இருக்காங்க, கலிலேயாவில் இருக்காங்க. கலிலேயாவிலிருந்து இப்போ அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பேர் எல்லாம் சொல்கிறாங்க. பேதுரு, செபதேயின் குமாரன், யாக்கோபு, அப்படி அவங்களுடைய பேரெல்லாம் சொல்கிறாங்க. பேரெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஏன் இயேசுவை பிடிக்கிறதுக்கு இப்படி அவ்வளோ கூட்டமாக வந்து அவருக்கு பிடிச்சாங்க அப்படின்னா, அவர் மேல் பொறாமை உள்ளவர்கள் ஆகிட்டாங்க. அவர் பொறாமை உள்ளவர் ஆகிட்டதுனால தான் இப்படி அவரை கொண்டுட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே என்ன செய்கிறேன்னா, ராத்திரியில் மீன் பிடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் ராத்திரியில் விடியும் போது வராங்க. மீனே கிடைக்கல. வரும்போது இயேசு நிற்கிறாரு. மறிச்சுட்டு கொண்டுட்டாங்க, அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவருன்னு தெரியாமல் சொல்கிறாரு, நிற்கிறாரு கரையில். பிள்ளைகளே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? நம்ம இயேசு அப்படின்னு சொல்லும்போது அவர் யார்? ராஜா. கிறிஸ்து அப்படின்னா ராஜா. புரியுதா? இயேசு கிறிஸ்து. இயேசு அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு தான் பொருள். அப்பா கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்பா இல்லை. அவர் என்னது? கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கர்த்தர். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்களை அகப்படுத்தினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்று அவர்கள் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கழட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியால் படவில் இருந்து கொண்ட மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். மீன் கிடைக்கல அவங்களுக்கு. இயேசு சொல்கிறாரு, இந்த பக்கமாக வலையை போடுங்கன்னு சொல்கிறார். போட்டோடனே அது இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் இருந்துச்சு. அப்புறம் அதை இழுத்து கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? கரையில் போட்டாங்க. போட்டுட்டு இயேசுவை என்ன செய்கிறாங்க அப்படின்னா,
இயேசு என்று தெரிஞ்சவொடனே பேதுரு என்ன செஞ்சாருன்னா, அரை நிர்வாணத்தில் இருக்கிறார். நிர்வாணத்தில் மேலே சட்டையை கழட்டி இடுப்பில் மாட்டிக்கின்னு கீழே குதிச்சிட்டேன், தண்ணியில் குதிச்சிட்டேன். இயேசு இல்லை. சரி, நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ப அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சிகளாக யார் இருக்கா? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தாள் என்பதற்கு சாட்சிகள் இருக்குது. இப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்குது, நமக்கு நிறைய சாட்சிகள். அவங்க அங்கே அப்போ அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கையில் ஆணி அடிச்சிருக்காங்க, இது இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு விரல் காட்டுங்க, நான் கைவிட்டு பார்க்குறேன்னு தோமா சொன்னார். சரி, இப்போது அதற்கே சொல்கிறாரு, நீயாவது நம்பி விசுவாசிக்கிற, காணாமல் இயேசுவை கர்த்தர் என்று வாய்கள் அறிக்கையிடும். அதாவது நீங்கள் நம்பி விசுவாசிங்க, காணாது விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமானது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். யோவான் 8 நான் என் பிதாவினிடத்திலே கண்டதை செய்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்திலே கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்திலே கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்னேன். மனுஷனாகி என்னை கொலை செய்ய தேடினீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லை. இதை யூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியுது. அவங்க எப்படி இல்லைன்னா, பரிசுத்தமுள்ள இருதயம் இல்லை, அவங்க மாசு உள்ளவர்களாக இல்லை, மாசு இல்லாமல் இல்லை, மாசு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. மாசு இல்லாமல் அவங்க இல்லை. மாசுன்னா களிம்பு, அழுக்கு. இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னா, கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறையப்பட்டிருக்கும். களவு செய்கிறாங்க, பொய் சாட்சி சொல்கிறாங்க, உண்மை நம்பக்கூடாத ஒரு காரியத்தை நம்ப வைக்க முயற்சி செய்கிறாங்க. சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்னேன். மனுஷனாகிய என்னை கொலை செய்ய தேடினீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. என்ன செய்யல? ஆபிரகாம் விசுவாசிச்சார். ஆபிரகாம் என்ன செஞ்சார்? தேவன் இருக்கார் நம்பினார். தேவன் அவரை ஊர் என்ற தேசத்திலிருந்து அழைத்து, உனக்கு நான் என்ன செய்வேன், அவருக்கு சரீரம் செத்து போச்சு, தேவன் உனக்கு பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். பிள்ளையை கொடுத்தாரு இல்லையா? பிள்ளையை கொடுத்து அவருக்கு இப்போ அவருக்கு 100 வயசில் ஒரு பிள்ளை பிறக்குது. சாத்தியமே கிடையாது, சாத்தியம் இல்லை. ஆனாலும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை 100 வயசில் பிறக்குது. தேவனானும் அவருக்கு பலன் கொடுத்துருக்காரு. சரி, இப்போது அது எப்படி விசுவாசிக்கிறதுக்கான தைரியம் வந்துச்சு அவருக்கு? தேவனுடைய சித்தம் தான் அது. சரி, அவர் என்ன செஞ்சார்? அவருடைய அடிச்சூட்டில் அவர் என்ன செஞ்சார்? அவர் நம்பத்தக்கதான சில அற்புதங்கள், அடையாளங்கள் அவருக்கு காண்பிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அவங்க ஏன் அப்படி விசுவாசிக்கல அப்படின்னா, அவங்க நீங்கள் சொல்கிறாரு நீங்கள் விசுவாசத்தை யூதர்களை நோக்கி சொல்கிறாரு, நீங்கள்
என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். விசுவாசம், இயேசு தேவன் என்று, அவர் சிருஷ்டிகர் என்று, இயேசு அவர்தான் கர்த்தர் என்று விசுவாசித்தாங்க. இவர் தான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்காரு, இவர் தான் கிறிஸ்து. விசுவாசித்து அவருடைய செயல்கை கிரியைகள் எல்லாம் பார்க்குறாங்க. இது மனுஷன் இதை செய்ய முடியாது, தேவனிடத்திலிருந்து வந்த மனுஷன் மட்டும் தான் இப்படி செய்ய முடியும் விசுவாசிக்கிறாங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். சீஷன் இயேசுவை பின்பற்றக்கூடியவன், சீஷன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லக்கூடியவன். சத்தியத்தையும் அறிவீர்கள் சொல்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு நாம் செல்லும் பொழுதுதான் என்ன செய்வோம்? சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் சொல்கிறாரு உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமையாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீ எப்படி சொல்கிறீர் என்றார். இங்கே இயேசு சொல்கிறார் விடுதலையாவேன்னு சொல்கிறார் இல்லையா? சொல்கிறாரு நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததி, நாங்கள் யாருக்கும் ஒரு காலம் அடிமை கிடையாது, ஸ்லேவ் கிடையாது, அடிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாரு நாம் ஆவிக்குரிய வகையில் பார்க்கணும் அப்படின்னா இயேசுவினுடைய அடிச்சூடு நமக்கு தெரியணும்னு நம்ம பார்த்தோம். இங்கே சொல்கிறாரு சத்தியத்தையும் அறியணும். ரெண்டாவது சொல்கிறாரு சத்தியத்தை அறியணும். அந்த சத்தியம்தான் உங்களை எதுலேருந்து விடுதலையாக்குது அப்படின்னா, நீங்கள் எது அடிமைப்பட்டிருக்கிறீங்க? பாவத்தில் இருந்தா, உங்களுடைய பழைய மனுஷன் இருந்தா அதிலிருந்து விடுதலையாவீர்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு அவர்களை பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் செய்கிறான்ல யாராக இருந்தாலும் என்னவா? பாவத்திற்கு அடிமை. நம் நீதியை செஞ்சால் நீதிக்கு அடிமை. நீதி யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்குது. நம்ம ஞானஸ்தானம் பெறுறோம், ஃபஸ்ட்டு சீஷன் ஆகணும், ஞானஸ்தானம் பெறுறோம், மனம் திரும்புகிறோம். இங்கே உள்ளே போயிட்டு மனம் திரும்பல, வெளியவே நம்ம மனம் திரும்பிட்டோம். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுறோம், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுறோம். இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்? புதுசாகிட்டோம். தண்ணியில் கொண்டு போகிறாங்களா, மூக்கு பிடிச்சி தண்ணியில் கொண்டு போகிறாங்களா? மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். எதற்கு நாங்கள் மறைக்கிறோம்? நான் இருக்கேன், நான் எதுக்கு மறைச்சிருக்கேன்? பழைய மனுஷன், பழைய செய்கை, அது வீண், அது பிரயோஜனம் இல்லை. புதிய மனுஷன், புதிய செய்கை, அது என்னது? புதிய மனுஷன் சொல்கிறேன். அது விருத்த சேதனம்னு சொல்கிறேன் இல்லையா? அது எங்கே கலைந்து போட போகுது? பழைய மனுஷன் இருதயத்தில். நீங்கள் என்ன யோசிக்கணும்? இருதயத்தில் நான் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்ள போகிறேன், நான் இதுக்கு முன்பு நான் இருந்த அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இது எனக்கு தவறாக இருக்குது. இயேசு சொல்கிறாரு பாவம், பொய் சொல்வது பாவம் இல்லையா? அநியாயம் செய்வது பாவம், பிறனை தூசிப்பது பாவம், அடிப்பது பாவம், நிந்திப்பது பாவம். இதெல்லாம் பழைய மனுஷனுடைய செய்கை. இதை கலைந்து போட்டுறோம், இது எனக்கு வேணாம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நான் ஞானஸ்தானம் பண்ணப்படும் போது புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறேன். எப்படின்னா, புதிய மனுஷனுடைய செய்கை இருக்கணும், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சோடை தொடர்ந்து செய்யணும், அந்த நீதியை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளணும். அந்த மனசு, அந்த இருதயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா புதுசாக்கணும். நான் அடிமையாக இருந்தேன் முன்பு, இப்போது அடிமையாக இல்லை, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கீழ்ப்படிந்திருக்கேன். நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கீழ்ப்படிந்து தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கற்றுக்கொண்டு வளரணும், பிரயாசப்படணும். அப்படி படும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அதிகமாக கற்றுக்கொள்கிறோம், ஆவிக்குரியவர்களை வளர்கிறோம், நீதியை, இரக்கத்தை, பரிசுத்தத்தை தேடுறோம். அவருடைய கற்பு, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம்,
தயவு, இது எல்லாம் அவருடைய இருதயத்தில் இருக்குது. அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவை பார்த்து அவருடைய பின்பற்றி அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் வார்த்தை எங்கே சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை எங்கே சொல்கிறாரு? ஆரோக்கியம்னா என்ன? மனசு, இருதயம், சரீரம். சரி, இந்த மூணுமே நமக்கு நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியம்னு சொல்லுவோம். குட்னஸ். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் சொல்கிறாரு. குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். நான் எனக்காக வாழ மாட்டேன், இயேசுக்காக தான் நான் வாழ போகிறேன். இந்த நேரத்தில் நாம் ஞானஸ்தானம் பண்ணும்போது என்ன இங்கே கேட்பாங்க அப்படின்னா, இயேசுவை யார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் என்று. அவருடைய அடிச்சூடு எப்படி இருந்தது? என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவை நாவுகள் யாவும் என்னது? கர்த்தர் என்று அறிக்கப்படணும்னு சொல்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தர் என்று. சரி, அடிமையானவன் என்றைக்கு வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். தேவனுடைய வீட்டில் இயேசு என்னவா இருக்காராம்? எப்பவுமே நிலைத்திருக்காராம். அடிமை அப்படி கிடையாது. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நம்மளை விடுதலையாக்க பண்ணுவது யாரு? நம்மளவா? இல்லை, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாவிட்டால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க யூதர்கள் அப்படின்னா, இயேசு சத்தியத்தை சொல்லிட்டாராம், தேவனுடைய வார்த்தை. இயேசுவை பின்பற்றுறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. அவர் மூலமாக நிறைய அற்புதங்க அடையாளங்கள் செய்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னா, அவர் கொலை செய்ய தேடுறாங்க. ஒரு சூழ்நிலை லாசரு செத்துட்டார். அவங்க ஒரு நண்பன் லாசரு என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டார். லாசரு சொல்கிறாரு, அவங்க மாத்தாள் மரியாள் இருக்காங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா என் சகோதரன் இறந்துருக்க மாட்டார், செத்து 3 நாள் ஆயிற்று. சரி, இப்போ நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமை காண்பாய். தேவனுடைய வார்த்தை என்னது? சத்தியம் என்னது? தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். சத்தியமுள்ளவர் தேவன். அவரிடத்தில் பொய் இல்லை, எவ்வளவும் இருள் இல்லை. அவர் நீதிபரர் சொல்றார். அவர் ஒரு காலம் ஒரு நாளும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கு. அவரை பார்க்கத்தக்கதான ரூபம் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அவர் ஒளியில் வாசம் செய்கிறார். ஒளியில் சூரியனோட பிரகாசம். அவரை பார்க்க முடியாது நம்மளால். சூரியனே நம்ம பார்க்குற ரூபத்தில் தான் இருக்குது. நம்ம பார்க்க முடியாத ரூபத்தில் தேவன் இருக்கார். அவரிடத்தில் அவருடைய மனசில் என்ன இருக்குது? அன்பு, இரக்கம், இது மாதிரி சுபாவங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்ன இருக்குது? மனம், இருதயம், ஆத்மா. தேவனுக்கு என்னென்ன இருக்குது? மனம், இருதயம், ஆத்மா. தேவன் 3 இருக்கார். ஆத்மா, மனம், இருதயம், ஆத்மாவாக இருக்கார். நமக்கு என்ன இருக்குது? யோசிக்க முடியும், யோசனையை எடுத்துன்னு போயிட்டு வைக்க முடியும். தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியே அழைக்கப்பட்டவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாய் வளர்வதற்கு. சாயல் என்ன? இயேசுவினுடைய சாயல் தெய்வீக சுபாவம் தான் அவருடைய சாயல். அவருக்குள் சகலமும் கூட்டப்பட்டது. எபேசியர் புஸ்தகத்தில் பார்க்குறோம். எபேசியர்
யோவான் 12:14. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையிடத்து பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினது என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். இங்கே சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தியே கம்பீரமாய் சொல்கிறாரு, பயத்தோடே உன் ராஜாவே கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறது என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக அவர் சீஷர்கள் எல்லாம் உடனே அழியல. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேலே ஏறி போனோன்னே கொஞ்சம் பாருங்க, இங்கே இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. சீஷர்கள் துவக்கத்தில் ஸ்டார்டிங்கில் அவங்க அறியல. ஏன் அப்படி போகிறாரு? இவரை குறித்து தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. மேலே பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். இங்கே லாசரு நம்ம பார்த்தோம்ல, லாசரு இங்கே அவர் இறந்துட்டார். 3 நாள் ஆயிடுச்சு அவர் இறந்து. இயேசு இருக்கார். இயேசு என்னாச்சு அப்படின்னா, இயேசுக்கு இயேசுவை பார்க்குறதுக்கு 3 நாளுக்கு அப்புறமா இயேசு வராரு. அங்கே எல்லாரும் இருக்காங்க, கூடியிருக்காங்க. இயேசு லாசருவை எழுப்பிட்டார். லாசருவை வெளியே வான்னு சொன்னோன்னே வந்துட்டார். கல்லை தள்ளி விடுங்க அப்படின்னோடனே எழுந்து வந்துட்டார். லாசரு செத்த போனோம், செத்து போச்சு, 3 நாள் ஆச்சு, நாத்தடிக்குமேன்னு சொல்கிறாங்க. அன்றியும் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து
அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்ததார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்களை அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஜனங்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பின்பற்றி செத்த போனதை யாராவது எழுப்ப முடியுமா? பெரிய அற்புதம் இல்லை இது, இயேசு செஞ்சுருக்காரு. அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி அவரை பின்பற்றி ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறது எல்லாம் வீண் என்று அறிந்திருக்கிறது அல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போகிறதே என்றார்கள். ஏன் பரிசேயர்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இது ஒரு காரணம், அவங்கள பின்பற்றி போட போகிறாங்கன்னு. சரி, இங்கே 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 வந்து உயிரோடு இருக்கிறவனை தூக்கத்திலேருந்து எழுப்பிடலாம். செத்து போனவங்களை எப்படி எழுப்ப முடியும்? செத்துட்டாங்கல்ல, செத்த பின்பு அவங்க வாழ்க்கையில் அவங்க இல்லைல்ல. செத்த பணத்தை பற்றி எப்படி நம்ம சொல்கிறது? பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெஸ்தாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டு கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்நியராவதற்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இங்கே கோதுமை மணி சொல்கிறார். கோதுமை மணி அது உயிரோடு இருந்துச்சுன்னா அது பலன் கம்மி தான். அது பூமியில் போட்டு புதைச்சி அது வந்து ஒரு செடியாக வளர்ந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய செடி வரும். அதே மாதிரி அது ஒரு கோதுமை மணியானது செத்து நிலத்தில் துளுர்க்கும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்வார், ஒரு நாள் மரிக்கப்பட போவார். இயேசுவானவர் மரித்தார். இயேசு மரித்து உயிரோட எழுந்தார். இயேசு வந்து விசுவாசிக்கிறவன் சொல்கிறாரு, நித்திய ஜீவனை கண்டடைவான். மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நித்திய ஜீவன். இதுதான் சொல்கிறார், நித்திய ஜீவன். நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து இயேசுவை நம்ம கனம் செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து பிதாவை செய்ய முடியும், பிதாவை நம்ம சேவிக்க முடியும், பிதாவினுடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம யாருக்கிட்ட ஜெபிக்கலாம் சொல்கிறாரு, பிதா கிட்ட சொல்லித்தராரு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி, உங்கள் சித்தம் செய்வதற்கு உதவி செய்யும், உங்களோட தயவு ஒத்தாசை எங்களோடு இருக்கும்படியாக வேண்டிய செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. இயேசுவின் மூலமாகத்தான் பிதா கிட்ட போக முடியும், டைரெக்டாக பிதா கிட்ட போக முடியும். அவர் எப்படி இருக்காரு எனக்கு தெரியாது, அவரை காண்பிக்கக்கூடிய ரூபத்தில் நான் கிடையாது. பிதாவினுடைய ரூபத்தில் இயேசு இருக்கார். இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அழைக்கப்பட்டவன் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கான்? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கான். நான் என்ன செஞ்சேனோ அப்படின்னா, தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது என்ன ஆகும், எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, நான் வந்து அதே மனுஷன்தான். ஆனால் நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்தோன்னா நான் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன். அந்த பழைய மனுஷன் போயிட்டான், புதிய மனுஷன் நான் கிறிஸ்துக்குள்ளாக நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் வாழுவேன், எப்பவுமே கிறிஸ்துக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கணும். எவ்வளோ செய்யலாம். Yes.
இயேசுவின்